எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் கிட்ட நைட்டுக்கு மேல நீங்க லேடீஸ அரெஸ்ட் பண்ண முடியாது. எதுவா இருந்தாலும் நான் காலையில பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து அவங்க பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாம ரக்ஷித்த தேடி போயிருவாங்க. ஆனா, இங்க நம்ம சுதாவும் பார்த்தீங்கன்னா, அவள தான் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா, நீங்க அவங்க அப்பாவையும், அவங்க தம்பியும் அரெஸ்ட் பண்ணலாம்லன்னு சொல்றது தான். இதனால நம்ம அப்பவும் நம்ம ரக்ஷித்த தேடி வெளிய வந்த நேரத்துல, அப்பாவையும் தம்பியும் பார்த்தீங்கன்னா, அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவாங்க. எங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா எங்க நம்ம ரக்ஷித்த பார்த்தோமோ, அந்த டீ கடையிலலாம் விசாரிச்சுட்டு, கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம ரக்ஷித்தோட நாய் சோட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் சார் எங்க இருக்காங்கன்னு கேட்க, நாயும் பார்த்தீங்கன்னா, ரக்ஷித் சார் எங்க இருக்காங்கன்னு வழிகாட்டுவாங்க. கரெக்ட்டா அது பார்த்தீங்கன்னா, ஒரு மால்ல கொண்டு போய் விட, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, தூபியும் கால் பண்ணி, "நீங்க எங்க இருக்கீங்க? ரக்ஷித் சார பத்தி ஏதாவது தெரிய வந்ததான்னு?" கேட்டா, "நான் ஒரு மால் கிட்ட உட்காந்துருக்கேன்னு" சொன்னது தான். இந்த மாரி தானே போலீஸ் லாஸ்ட்டா ரக்ஷித் சார் ஃபோன்ல ட்ரேஸ் பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லியும், ஓனர் அப்பவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நம்ம கரெக்ட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோன்னு. அதே நேரம் தூபையும் பார்த்தீங்கன்னா, இப்படி உங்க அப்பாவையும் தம்பியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அந்த விஷயம் மட்டும் நம்ம அப்பாவோட ஃபோன்ல பார்த்தீங்கன்னா கேட்காது. காரணம் நெட்வொர்க் இஷ்யூ. சரி அதனால பிறகு கால் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்தீங்கன்னா மால்ல செக்யூரிட்டிக்கு நாய் மூலமா ஆட்டம் காமிச்சுட்டு, உள்ள போய் நம்ம ரக்ஷித்த தேட ஆரம்பிச்சுருவாங்க. எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம அப்போட அப்பாவும் பார்த்தீங்கன்னா, சுதா கிட்ட சொல்லுவாங்க, "என் பொண்ணு எப்படிங்க ரக்ஷித்துக்கு கெட்டதுன்னு நினைப்பா? புரிஞ்சுக்கங்கன்னு சொன்னா கூட, இல்ல இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பமே நீங்க நல்லா நாடகம் போடுறது எனக்கு தெரியுதுன்னு சுத்தமா நம்பவே மாட்டாங்க. இங்க ஒரு சைடு நம்ம ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, கூலிங் ரூம்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, மாட்டிட்டு இருப்பாங்க. எப்படியாவது வெளிய போயிரலான்னுட்டு. ஆனா, கிட்டத்தட்ட அவங்களால முடியாதுங்கிற பட்சத்துல, ரக்ஷித்தும் பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்டயே நான் போயிட்டேன்னா ரொம்பவே எல்லாரும் கஷ்டப்படுவாங்க. எப்படியாட்டும் நான் வெளிய போறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் அப்புகிட்ட போணுன்னுட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்க நேரத்துல, கரெக்ட்டா அப்பவும் பார்த்தீங்கன்னா, மாலுக்குள்ள வந்த இடத்துல, ரக்ஷித்தோட ஃபோன பார்த்துட்டு, இது ரக்ஷித் சாரோட ஃபோன் தான். அப்போ கண்டிப்பா ரக்ஷித் சார் இங்க தான் இருக்காங்கன்னுட்டு, ரக்ஷித் சார், ரக்ஷித் சார்ன்னு மால் ஃபுல்லா சுத்தி சுத்தி கத்த ஆரம்பிச்சுருவாங்க.